ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெயிட் லாஸ் விலாக் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் வெயிட் லாஸ் விலாக், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நான் என்னோடய வெயிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், வெயிட் எப்படி குறைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 77 kg. அதாவது நீ ஸ்டார்ட் பண்ணுறப்போ 76.900, அதுக்கப்புறம் 800 போச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக நேற்று கொஞ்சம் தான் கிழங்கு சாப்பிட்டோம், ஒரு 4 பீஸு கிழங்கு. அதுக்கே எனக்கு வெயிட் அதிகமாகிடுச்சு. நீங்கள் கிழங்கை விட சோறு சாப்பிட்லாம், சோறு கொஞ்சம் சாப்பிட்டா கூட இவ்வளோ வெயிட் போடாது. ஆனால் கிழங்கு வந்து ஒரு 2 பீஸ் இல்லை 1 பீஸ் எடுத்தால் கூட அதோட ரிசல்ட் மறுநாளுக்கு இந்த மாதிரி காட்டும். ஆனால் அது ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால நம்மளோட உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. நம்ம இது குறைக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஒரு டயட்டில் வந்தோன்னா சில நாள் நமக்கு வெயிட்டு கூடும், சில நாள் குறையும். அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம நினைக்காத அளவுக்கு வெயிட்டு குறையும். ஸோ இது இயற்கையான ஒரு விஷயம் தான். டயட்டில் வந்து இது எல்லாமே நீங்கள் பக்குவப்பட்டு தான் ஆகணும். நல்ல வெயிட்டு குறைஞ்சிட்ருக்கும், நல்ல வெயிட்டு குறைஞ்சிட்ருக்கும், திடீர்னு வெயிட் லாஸ் ஆகாமல் அப்படியே நிற்கும். திடீர்னு நம்ம குறைச்ச வெயிட்டில் ஒரு 1/2 கிலோ 1 கிலோலாம் வெயிட் ஏறும். இங்கே என்ன அப்படின்னலாம் ரொம்ப யோசிப்போம். நீங்கள் அந்த அளவெல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அது இயற்கையான ஒரு விஷயந்தான். நம்ம எடுத்துக்கிற உணவில் வந்து டெய்லி வெயிட் குறையணும் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. 10 நாளைக்கு ஒரு முறை தான் உங்களோட வெயிட் லாஸை வந்து நீங்கள் கணிக்கவே முடியும் ஓரளவு. அதனால் ரொம்ப யோசித்து நீங்கள் உங்களை டிப்ரெஷன் மூடுக்கெல்லாம் போக வேண்டாம். ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீன்ஸும் அவரைக்காய் இருக்கு இல்லையா, அவரைக்காயும் சேர்த்து ஒரு பொரியல் வச்சுருந்தேன். கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு பீன்ஸையும் அவரைக்காயும் போட்டு கொஞ்சம் வெங்காயமும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் தான் எண்ணெய் சேர்த்துருந்தேன், நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பீன்ஸும் இந்த அவரைக்காயும் சேர்த்து செய்கிறப்போ பொரியல் வந்து இன்னொரு டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அவரைக்காய் வந்து நான் எடுத்தப்போ கொஞ்சம் மிச்சம் வந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சு. அதை தனியாக ஒரு பொரியல் வச்சா கொஞ்சமாக தானே இருக்கும் அப்படின்ட்டு பீன்ஸ் பொரியலுக்கு நெய் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட போட்டு நான் பொரியல் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரியா? டெய்லி வந்து வெரைட்டியாக பொரியலெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு வந்து 2லேருந்து 3 காய் வரைக்கும் பொரியல் எடுத்துக்கணும். அதாவது டெய்லி ஒரே ஒரு பொரியல் மட்டும், இப்போ பீன்ஸ் பொரியல் மட்டும் வச்சு அப்படி சாப்பிடக்கூடாது. பீன்ஸ் எடுத்துக்கணும், கூட வந்து இன்னொரு காய் பொரியல் எடுத்துக்கணும். அப்படி ஒரு 2 இல்லைனா 3 காய் பொரியல் எடுத்துக்கணும். அதனால் 2 காய் சேர்த்து பொரியல் பண்ணுறப்போ எடுத்தால் கூட ஓகே தான். ரொம்ப நம்ம கொஞ்சம் நிறைய அளவில் எடுத்தால் போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து டீ போட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் பீன்ஸுக்கு பொரியலுக்கு வந்து பீன்ஸும் அவரைக்காவும் சேர்த்து பொரியல் பண்ணுறதுக்கு அது வச்சுருக்கேன். அப்புறம் இடையிடையே கேப்பில் வந்து தேங்காய் துருவிட்டுருக்கேன். பழைய கிச்சன், இது ரொம்ப பழைய கிச்சன். அது மட்டும் இல்லை, விறகடுப்பு. அம்மா விறகடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ இந்த பக்கம் கேஸ் வச்சு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கேப்பில் வந்து டீ ரெடி ஆகிடுச்சுல, எனக்கான டீ எடுத்துகிட்டு போய் உட்காந்து ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு இருந்தேன். வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிருந்தேன்னா, வெறும் வயிற்றில் எப்போவுமே தண்ணி எடுத்துப்பேன். சரி, அதுக்கப்புறமா தான் டீ எடுத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் இவ்வளவும் போட்டு இதை கிளறி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த காயெல்லாம் வந்து ஒரு நாள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுடுவேன். விடிய காலையில் எழும்பி காயெல்லாம் கட் பண்ணி பொரியல் வைக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. அதனால் காயெல்லாம் ஒரு நாள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுடுவேன். முன்னாடியெல்லாம் தேங்காய் கூட ஒரு நாள் முன்னாடியே துருவி வச்சுடுவேன். இப்போ எல்லாம் என்னென்னா தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி போடுவேன். சில நாள் மட்டும் துருவி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். துருவுறது சில நாள் கொஞ்சம் தேங்காய் மிச்சம் இருக்குல்லையே, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுப்பேன். மற்றபடி இதெல்லாமே தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கிறது தான். இப்போ துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது அந்த பச்சை வாசனை போயிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு, பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து புட்டு செய்யலாம் அப்படின்ட்டு புட்டு பொடி எடுத்துருந்தேன். அது கூட வந்து உப்பும் துருவி வச்சுருக்க தேங்காய், ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு கையால் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். பொதுவாக நாங்கள் வந்து புட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், புட்டு கூட பயிறு, பப்படம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இன்றைக்கி வந்து பப்படம்னா அப்பளம் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி வந்து புட்டு மட்டும் தான் செஞ்சுருந்தேன். பழம் இருந்துச்சு, பழம் வச்சு அவங்க சாப்பிட்டுடுவாங்க. அதனால் புட்டு மட்டும்தான் வேக வச்சு எடுத்துருந்தேன். இப்போ துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காயில் சில்லாக கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தேங்காவை மட்டும் தனியாக எடுத்துக்கணும் மாவு விறகுனதுக்கப்புறமா. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொடுத்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பாக புட்டு இருக்கும். மற்ற நாள் வந்து தோசை, இட்லி இந்த மாதிரி இருக்குன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் கண்டிப்பாக புட்டு இருக்கும். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே வச்சுப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த புட்டு குடத்தில் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு முட்டை வைக்கிறதுக்காக புட்டு குடத்துலேயே நான் போட்டுடுவேன். இப்போ புட்டு மாவை ஃபில் பண்ணி இதில் வச்சுட்டேன். இந்த பக்கம் புட்டு ரெடி ஆகிடுச்சு, ஆவி வந்துடுச்சு. புட்டுமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கெல்லாம் விட்டு முடிச்சுட்டு எல்லோரும் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு பழம் சாப்பிட்ருந்தேன். பழமும் அப்புறம் வந்து ஒரு வெள்ளரிக்காவும் இடையில சாப்பிட்ருந்தேன். நீ காலை உணவு பெருசாக எதுவும் எடுத்துக்கல, ஏன்னா பசியும் இல்லை, வேறு சில பிரச்சனைகள் இருக்கனால அம்மா உடம்பு முடியல சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் எனக்கு எதுவும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணலை. இருந்தாலும் வெள்ளரிக்காவும் சாப்பிட்டு ஒரு பழம், அந்த சிகப்பு பழம் இருக்கு இல்லையா, அது ஒரு பழமும் சாப்பிட்டேன். அது வீடியோ ஷூட் பண்ணக்கூட எனக்கு தோணலை. அடுத்ததாக வந்து அப்பா நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால சரி நண்டு கிரேவி வைக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டு ஒரு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டிருந்தேன். தக்காளியும் போட்டதுக்கப்புறம் வந்து தக்காளி கூடவே நண்டை போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி அடித்ததுக்கப்புறமா தான் தக்காளி போட்டேன். அது இது கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருந்துருக்கேன், நான் கவனிக்கலை. அடுத்து வந்து நண்டையும் போட்டுட்டு அடுப்பை மூடி விட்டுட்டேன். இப்போ இந்த ஆவியிலே வந்து நண்டு நல்லாவே வெந்துடுச்சு. இடையிடையே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுக்குறேன். எந்த நான்வெஜ்ஜை சமைச்சாலும் தக்காளி கூட சேர்த்தே போட்டுடுவேன். அது அப்போ தான் அந்த தக்காளியில் உள்ள ஜூஸ் அந்த நான்வெஜ்ஜில் இறங்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். தேங்காய், ஜீரகம், பூண்டு, இஞ்சி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சின்ன வெங்காயம் இவ்வளவும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அவ்வளோதான் போட்டிருந்தேன், அரைச்சி வச்சுருந்தேன். இதில் மல்லித்தூள் போட வேண்டாம், ஒரு அந்த டேஸ்ட்டு மாறும், அதனால் மல்லித்தூள் போட வேண்டாம். இப்போ இது நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வரணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துருந்தேன். இது கொதித்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும் நண்டு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண வச்சுக்கோங்களேன். அந்த சட்டியோட சூடில் இன்னும் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் வற்றி குழம்பு பதத்துக்கு வரும். இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்ட வந்து வீடியோவும் நான் என்ன ஆச்சுன்னு தெரில, அது டிலீட் ஆகியிருக்கு. என்னன்னு எனக்கு தெரில. நான் அந்த பொரியல், அப்புறம் கொஞ்சோண்டு சோறு, அப்புறம் நண்டு வச்சு சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து டின்னருக்கு 2 கொய்யா எடுத்திருந்தேன். நல்ல பசி இன்றைக்கி. 2 கொய்யா, கொஞ்சம் சின்ன கொய்யா தான், அதனால் 2 கொய்யா எடுத்திருந்தேன். ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். ஒரு 4:30 போல் சாப்பிட்டு முடிச்சிருந்தேன். 5 மணிக்கு முன்னாடியே முடிச்சிடுவேன். ஸோ என்னோடய டே இன்றைக்கி இந்த மாதிரி தான் போச்சு. உங்களோட டே எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் வெளியெல்லாம் கிளம்பணும் நைட்டு. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இனிப்பு சுத்தமாக எடுக்காதீங்க, ஆயில் ஃபுட்டு சுத்தமாக எடுத்துக்காதீங்க. இந்த 2 எடுக்காமல் இருந்தாலே ஓரளவு உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் இருக்கும். அது கூடவே கொஞ்சம் ஃபுட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் கலோரிக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல்னால் உங்கள் கலோரிக்கு ஏற்ற மாதிரி உணவை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்க வேண்டாம். ஒரு 3 மாதம் டயட்டு ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வரப்போ நைட்டு பசி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபாஸ்டிங்கில் எப்போவுமே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். அது ஆரோக்கியமாகவும் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அது ஆரோக்கியமாக பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.